அனைவருக்கும் கல்யாண மாலையின் இனிமையான பணிவான வணக்கம். எந்த விஷயமா இருந்தாலும் இறையருள் கட்டாயம் தேவை. திருமணம் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக இறையருள் தேவை. ஆராமுதே அரசே ஆனந்த வெள்ள பேராரே மோன பெருக்கே பராபரமே எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே எங்கெந்த நாளும் என்னை பிரியாது என் உயிராய் சிந்தை குடி கொண்ட அருள் தேவே பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. அன்பர் பணி செய்யும் திரு மோகன் அவர்கள் வரவேற்புரை. கல்யாண மாலை சன் டிவி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். விழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க வருகை புரிந்திருக்கும் RMKV நிறுவனத்தின் இயக்குனர் திரு மாணிக்கவாசம் அவர்களே, தோஹா பேங்க் CEO எனது அருமை நண்பர் டாக்டர் சீதாராமன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்கள் KG ஹாஸ்பிட்டல் சேர்மன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் பக்தவத்சலம் அவர்களே, சங்கரா ஐ ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் போற்றுதற்குரிய டாக்டர் RV ரமணி, டாக்டர் ராதா ரமணி தம்பதியினரே, கோவை சிறு துளி அமைப்பின் ட்ரஸ்டி மரியாதைக்குரிய திருமதி வனிதா மோகன் அவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கல்யாண மாலையின் அழைப்பிதனை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் கோவை நகர பிரமுகர்கள் அனைவரையும் மிகுந்த மரியாதையோடு வரவேற்கிறோம். சண்டே காலையில் சன் டிவியில் கல்யாண மாலை நிகழ்ச்சியை தவறாமல் பார்ப்போம்னு சொல்கிற நல்ல ரசிகர்கள் இன்றைக்கி பார்வையாளர்களாக வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பாராட்டி கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான உலகம் எங்கும் உள்ள சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நடக்க இருக்கிற பேச்சரங்கத்தில் நல்ல கருத்துக்கள் இருக்கும், கலகலப்பும் இருக்கும், சுவை மேலீட இருக்கும், சூப்பராகவே இருக்கும். பேச்சாளர்கள் படு பிரமாதமாக பேசுவாங்க. அட நேரம் போனதே தெரியலையே அப்படின்னு நீங்களே வியந்து பாராட்டுவீங்க. பேச்சரங்க பேச்சாளர்களை மிகுந்த கர ஒலியோடு வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள், வணக்கம். குடும்பத்துக்கு விளக்கேற்ற மருமகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவோம். விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு மிக மங்களகரமான ஒரு விஷயம். அதுலேயும் லட்சக்கணக்கான இல்லங்களில் இல்லற தீபத்தை ஏற்றி வைக்கும் கல்யாண மாலையை குத்து விளக்கேற்றி ஆரம்பிப்பது தான் முறை. கல்யாண மாலை கோவை நிகழ்ச்சி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் திரு மாணிக்க வாசகம் RMKV, திரு சீதாராமன் CEO தோஹா பேங்க். தொடர்ந்து குத்து விளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவத்சலம் சேர்மன் KG ஹாஸ்பிட்டல், டாக்டர் RV ரமணி, திருமதி ராதா ரமணி சங்கர் நேத்ராலயா, சிறுதுளி அமைப்பின் மேனேஜிங் ட்ரஸ்டி திருமதி வனிதா மோகன், திரு ராஜாராமன் பட்டாச்சாரியார், திரு ராஜ்குமார் மற்றும் திருமதி திரு ரமணன். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. கோவை கல்யாண மாலையின் கோலாகலமான தொடக்க விழா தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு KM வெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு யுஎஸ்இல் கோலாகலமான சிகாகோ, அட்லாண்டா, டாலஸ் படப்பிடிப்பை தொடர்ந்து நாளை ஹியூஸ்டனில் மே 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஹியூஸ்டன் பியர்லண்ட் ஸ்ரீ மீனாட்சி டெம்பிள் ஆடிட்டோரியத்தில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. 1000 தொழில்நுட்பம் இருக்கட்டும், ஆயுத பூஜைக்கு போட்டு வைக்கிறோமா இல்லையா? நல்லவன் வாழ்வான்னு உடனே அவங்களுக்கு யம தர்மம் தான் ஞாபகம் வருது. ஏன் மேட்ரு ஓவர். மிளகை பயன்படுதுன்னா பொங்கல் வச்சா மிளகை பொறுக்கி வெளியே வச்சுட்டு, சின்ன பிள்ளைகள் இல்லை பல பெருசுகளும் அப்படி தான் செய்யும். அது வேற
தொடர்பிற்கு ஹியூஸ்டன் பாரதி கலை மன்றம் பிரசிடென்ட் திரு ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசன் 8323411222, வைஸ் பிரசிடென்ட் திரு துப்புல் நரசிம்மன் 2818044339, இமெயில் s_sridhar@hotmail.com மற்றும் tnarasimhan@gmail.com. யுஎஸில் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க விண்ணப்பிக்கவும் info@kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற லாகான் செய்யவும் kmmatrimony.com. கோயமுத்தூர் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பு இப்போ தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிற ஒவ்வொருத்தர் வீட்லேயும் உடனடியாக திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற இறை அருளை வேண்டி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். கல்யாண மாலையில் பாலாஜி அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் கர்ணீக வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. எனக்கு 2 மகன்கள். சரி. இவர் தான் பாலாஜி பெரியவர். ரைட். இவருக்கு தான் வரன் பார்க்க வந்திருக்கோம். ஓகே. அடுத்தவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடுத்தவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர் BE முடிச்சிருக்காரு. பேர் முரளி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர் ஒர்க் பண்ணுறாரு சார். மருமகள் எப்படி வேணும்? மனைவி வந்து ரொம்ப அமைதியானவங்க. ஓகே. மகன் அமைதியானவங்க. ஓகே. ஸோ நல்ல ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணி வழிநடத்தி எங்களுக்கு மகள்கிறது இல்லை. ஓகே. வர மருமகளை மகளாக பார்ப்போம். வெரி குட். ரைட். சொல்லுங்கம்மா. நல்ல பையன். சரி. பொறுமையாக இருப்பார். ஓகே. எனக்கு அறிவுரைலாம் சொல்லுவார். நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லுவார். வெரி குட். மருமக வந்து எனக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக அமையணும். நல்ல நல்ல பெண்ணாக அமையணும். வெரி குட், வெரி குட். பாலாஜி என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் BE ME முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். ஃபியூச்சர் பிளான் என்ன உங்களுக்கு? என்னோட ஃபியூச்சர் பிளான் டாக்டரேட் பண்ணணும். பண்ண போகிறீங்க? எஸ் சார். சரி. நெக்ஸ்ட் இயர் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்? வரவங்க மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். சரி. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபாதர் அண்ட் மதருக்கு அடாப்டபுளாக இருக்கணும். ஏன்னா மதர் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அதுக்கு ஏற்ற மாதிரியாக வந்து கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி வேணும். சரி சரி. அவங்க கடுமையானவங்களாக இருந்தால் தான் வரக்கூடிய பெண்ணுக்கு கஷ்டம். அவங்க நல்ல இனிமையானவங்கன்னா நிச்சயமாக அந்த பெண் வந்து ஒத்து போயிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதும் உங்களோட வேலை. அதே மாதிரி அந்த குடும்பத்தையும் நீங்கள் உங்கள் குடும்பம் நான் அந்த குடும்பத்தில் பையனாக இருந்து அந்த ஃபேமிலியை பார்த்து. எக்ஸலண்ட். ரைட். இதுதான் ஜென்ரலாக எதிர்பார்ப்பு. இந்த விட்டு கொடுத்தல் இருந்தாலே குடும்பங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக. மாமனார் மாமியார் இந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்க சான்ஸே கிடையாது. மிகச்சிறந்த பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. நல்ல பெண் உங்களுக்கு மருமகளாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கே பாலாஜி, பதிவெண் 727549, வயது 28, ME முடித்தவர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கோவையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஆர்த்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, MSc மேலும் MPhil முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் கிளினிக்கல் டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஆர்த்தியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கிறாரு. ஏரோஸ்பேஸ் டெக்னீஷியனாக UAEயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. கார்த்திகேயன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுபாவை அறிமுகப்படுத்துகிறோம். தமிழ் விஸ்வகர்மா சார். சரிங்க. 3 பொண்ணு சார். சரி. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம். நல்லது. 2வது பொண்ணு சுபாவுக்கு நாங்கள் வரணும் தேடிட்டு இருக்கிறோம். சரிங்க. மாப்பிள்ளை எப்படி வேணும்? மாப்பிள்ளை எனி டிகிரி. சரி. நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி. எங்களுக்கு பையன் இல்லை. சரி. எங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி நல்ல வரன் வேணும். நிச்சயமாக அதே மாதிரி கிடைப்பாங்க. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல ஜாப்ல இருக்க பையனாகவும் அவளை நல்லா அனுசரித்து போகிற பையனாகவும். பெண்ணோட குணங்கள் இல்லை, பெண் எப்படி இருப்பாங்க? அவள் நல்ல சாஃப்டான டைப்பு, எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவா. ஓகே. அவளை பார்த்துக்கிற மாதிரி நல்ல வர நல்ல குடும்பம் தேவை. நிச்சயமாம்மா அதே மாதிரிம்மா. சுபா என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? MA சோஷியாலஜி முடிச்சிருக்கேன். சரிப்பா. ஆஃபீஸர் HR ஒரு பப்ளிக் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் தான்? கோயம்புத்தூர். கணவன் எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல வெல் செட்டில்டு வேணும். சரி. பேட் ஹேபிட்ஸ் இருக்க வேண்டாம், அவ்வளோதான். வெரி குட். ரைட். ஓகே. உங்கள் லெவலில் படிச்சிருக்கணும். ஓகே. வெல் செட்டில்டுனா ஏதாவது நிரந்தர வேலையில் இருக்கணும். நிரந்தர வேலை. கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாதவராக இருக்கணும். உங்களை அன்பாக பார்த்துக்கணும். நான் அவர் நல்லா பார்த்துக்குவேன். ஓகே. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதமான பெண், அருமையான கணவன் கிடைப்பாங்க. வேறு எங்கேயும் தேடணும்னு அவசியமே இல்லை. கல்யாண மாலைக்கு வந்திருக்கிறீங்க, உடனடியாக கல்யாணம் ஆகிடும்.
சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் சுபா, பதிவேன் 709440, வயது 29, MA முடித்தவர், HR ஆபீசராக கோவையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சுபா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கிரி பிரசாத், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BE பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கிரி பிரசாத் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரபாவதி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, BE பண்ணியிருக்கிறாங்க, MA பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து சிறந்த வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பிரபாவதியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹரிஹரன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. நாங்கள் நன்குடி வெள்ளாளர்ன்ற சமூகத்தை சேர்ந்தவங்க. சரிங்க. பையன் வந்து MBA முடிச்சிருக்கிறான். சரி. அதுக்கு முன்னாடி BSc பயோகெமிஸ்ட்ரி படித்தான். சரி. அதுக்கப்புறம் இது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கிறதுனால பாம்பேயில் தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஓகே. இவங்களுடைய ஆஃபீஸ் சென்னையிலையும் இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ ஃபர்தர் ப்ரொமோஷன் இருக்கிறதுனால அங்கேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு இப்போ உடனடியாக வாய்ப்பு இல்லை. சரி. பாம்பேக்கு போகிற மாதிரி ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். ஓகே. அங்கேயே இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. இந்த வெள்ளாளர் கம்யூனிட்டியில் எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி டிகிரி படிச்சிருந்தா எங்களுக்கு சம்மதம். நல்லது. ரைட். ஓகே, சொல்லுங்கள். என்னுடைய நண்பர் சுப்பையா. சரி. நானும் அவரும் இராணுவத்திலையும் மற்றும் அதுக்கு வெளியில் வந்து எங்களோட ரிட்டையர் ஆஃபீஸ்லையும் 30 ஆண்டுகாலமாக அவன் பையனு நல்லா தெரியும். சின்ன குழந்தைகள்லேருந்து அவன் எங்க கூட தான் வளர்ந்துருக்கான். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி. ஓகே. அவனுக்கு நல்ல மனப்பெண் அடையணுன்ட்டு கல்யாண மாலை மூலம். நிச்சயமாக அதாவது நல்லவங்களுக்கு நல்லது தான் கிடைக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் ஹரிஹரனுக்கு அமைய போகும் நல்ல மனைவி மிகச் சிறப்பான வரனாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் ஹரிஹரன், பதிவேன் 725640, வயது 31, BSc மற்றும் MBA முடித்தவர். டெப்டி மேனேஜராக மும்பையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஹரிஹரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நளினி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, MCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் அசிஸ்டன்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நளினியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மகேஸ்வரி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, நர்சிங்கில் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களது பிரான்ஸில் செட்டிலான குடும்பம். ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. மகேஸ்வரியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். KM வெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு யுஎஸ்இல் கோலாகலமான சிகாகோ, அட்லாண்டா, டாலஸ் படப்பிடிப்பை தொடர்ந்து நாளை ஹியூஸ்டனில் மே 25 திங்கட்கிழமை ஹியூஸ்டன் பியர்லன் ஸ்ரீ மீனாட்சி டெம்பிள் ஆடிட்டோரியத்தில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. ரசம் அது கேக்குது. மிளகு ரசமா, பருப்பு ரசமா, தக்காளி ரசமா, ஒரு நாளைக்கா 2 நாளைக்கா? நான் அதுக்குள்ள மோர் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கை மட்டும் பாதிச்சா மாமியார், பல பெண்களின் வாழ்க்கையை பாதிச்சா சாமியார். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு கப் தண்ணி கொடுக்கிற ஒரு கலாச்சாரம் அங்கே உடைகிறது. தொடர்பிற்கு ஹியூஸ்டன் பாரதி கலை மன்றம் பிரசிடென்ட் திரு ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசன் 8323411222, வைஸ் பிரசிடென்ட் திரு துப்புல் நரசிம்மன் 2818044339, இமெயில் s_sridhar@hotmail.com மற்றும் tnarasimhan@gmail.com. யுஎஸ்இல் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க விண்ணப்பிக்கவும் info@kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற லாகான் செய்யவும் kmmatrimony.com. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. எப்போவுமே மோகன் சாரை பார்த்தாலே அவர் ஃபேஸில் ஒரு சாந்தம், அவர் பேச்சில் ஒரு பணிவு, அதுதான் எனக்கு கற்றுக்கணும்னு தோணுது. 2.7 lakh மேரேஜஸ் அது சாதாரண விஷயம் கிடையாது.
இந்த பயணம் மேல்மேலும் தொடரணும்னு வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாணம்ங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் அப்பா ஒரு 20 கல்யாணம் பண்ணி வச்சார். 2,75,000 கல்யாணம் பண்ணி வச்சா இவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்கிறது. மேலே ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போகும்போது, வைகுண்டம் என்ன, இங்கேயே வைகுண்டம், வைகுண்டநாதருடைய அருள் இல்லைன்னா இவங்கெல்லாம் இந்த வேலை பண்ண முடியாதுங்க. கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. மேட்சிங் நல்லா இருக்கணுமில்ல, ஹைட் மேட்சிங்கு, கலர் மேட்சிங்கு, எக்கனாமிக் மேட்சிங், ஃபேமிலி மேட்சிங், ஜாதகத்தில் 10 பொருத்தம். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், நவ் மேரேஜஸ் ஆர் மேட் இன் கல்யாண மாலை நிறுவனம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கும், நம்ம இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு. எல்லாரோட விஷனும் தான் என்னோட விஷன்னு செய்து கொண்டிருக்கும் திரு ரமணி அவர்கள். ஒரு நாளைக்கு அவர்களுடைய ஆஸ்பத்திரியில் மட்டும் 300 அறுவை சிகிச்சை இலவசமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் டிவி ஆன் பண்ணாக்க பாசிட்டிவாக ஒரு மங்களகரமாக ஒரு நல்ல ஒரு காரியம் சொசைட்டிக்கு உண்மையிலேயே ஒரு விளம்பரமெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு காரியம் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம யாருமே மிஸ் பண்ணுறதில்ல. நிறையா வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம்னாக்க ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு பார்த்துப்பாங்க, ஒரு வரன் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா அடுத்த கிராமம் வரைக்கும் போயிட்டுருப்பாங்க. இப்போ பறந்து இருக்கிற ஒரு இதில் இங்கே எல்லாமோ இருக்காங்க நம்ம சேர்ந்தவங்க, அத்தனை பேரையும் சேர்த்து பிடிச்சி யாருக்கு யார் கரெக்டுன்னு பார்த்து சொல்லணும்னா இவ்வளோ ப்ரொஃபஷனல் அவங்க நடத்துறது கூட சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ணும் பொழுது உண்மையிலேயே இந்த பெனிஃபிட் போய் சேர்றது. ஆக A to Z ஒரு கல்யாணம் நல்ல காரியம் நடக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணுங்கிறது அத்தனையும் பண்ணிகிட்ருக்கிறவங்க. அந்த வகையில் இவங்க எல்லாரும் சொசைட்டிக்கு பண்ணுற ஒரு பெரிய இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாரும் மனம் திறந்து இவங்களை வாழ்த்தி மென்மேலும் இது இன்னும் நிறையா லட்சக்கணக்கான பேர் குடும்பங்களை இணைக்க வேண்டும் என்று வேண்டி இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வேர்ல்டு வாட்டர் டே கொண்டாடிட்டு இருக்கோம். நான் யாரை கூப்பிட போகிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருமதி வனிதா மோகன் சிறுதுளி அமைப்பின் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த மக்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, கல்யாண மாலை சார்பில் சிறுதுளியின் சார்பில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாம் ஒரு சபதம் ஏற்கணும். எந்தெந்த நீர்நிலைகள் எல்லாம் அழித்து அதன் மேல் கட்டடங்கள் கட்டப்படுகிறதோ அந்த கட்டடங்களை நாம் வாங்குவதில்லை, அதில் குடிபுகுவதில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய சபதத்தை இந்த தமிழகத்தில் தமிழ் மக்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கட்டாயமாக தண்ணீரை வீணாக்குவதில்லை அப்படிங்கிறத மிகப்பெரிய சபதமாக நாம் அனைவரும் ஏற்க வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் லட்சக்கணக்கான சொத்துக்களை, கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம். அதை எல்லாவற்றையும் விட முக்கியம் மாசுபடாத இந்த பூமியை அவர்களுக்கு நாம் கொடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையில் மிகப்பெரிய சமூக சேவை செய்து கொண்டிருக்கும் வனிதா மோகன் அவர்கள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும், சிறுதுளியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகவும் முக்கியமான நாள், உலக தண்ணீர் தினம். உங்கள் அனைவருக்கும் தண்ணீர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2,70,000 திருமணங்களை ஏற்பாடு செஞ்சதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெரிய கரவொலி கோவை மக்களின் சார்பாக உங்களுக்கு கொடுக்கும். என் கல்யாணத்துலேயே எங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா சித்தி எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரும் இருந்து ஒரு கல்யாணத்தை மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணை பார்த்து செஞ்சு வச்சாங்க. கூட்டு குடும்பம் செதறி போய் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் அவங்க இன்றைக்கி கல்யாண மாலைன்னு எடுத்துட்டா ஒரு குடும்பத்துக்கு தாத்தா பாட்டியா மாமா மாமியா அத்தையா சித்தப்பா சித்தியாக இருந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் சர்வீசஸ். வாழ்க வளமுடன். நன்றி. ஸ்ரீரங்கத்தில் கோடி கன்னிகாதானம் தாதாச்சாரியார் சுவாமின்னு ஒருத்தர் சென்ற நூற்றாண்டில் ரொம்ப சிறப்பாக இருந்தார். அவருக்கு பிற்பாடு இந்த நூற்றாண்டில் கோடி கல்யாணம் தாதாச்சாரியார்னு சுவாமி மோகன்ஜி அவர்கள் எழுந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 கல்யாணங்களை பண்ணிக்கொண்டு இவரை க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல எங்கள் ஆஞ்சநேய சுவாமியை பணிபன்புடன் பார்த்துக்கிறேன். உங்களுடைய சார்பில் இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தையும் சப்போர்ட்டையும் கொடுத்துட்டுருக்கிற சன் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இந்த நன்றியோட நான் பேச்சாளர்கள் இமீடியட்டாக கூப்பிட்டுறேன். விஜய் சிவா சார், மாபெரும் இசை மேதை,
ஞானவேல் சார் பத்திரிகையாளர், சோமவெல்லியப்பன் சார் ரைட்டர், உங்கள் ஊர் ஜெயந்தஸ்ரீ மேடம் ப்ரொஃபஸர் அண்ட் முனைவர், ஸ்பெஷலாக டாக்டர் சீதாராமன் சார் குரூப் சிஇஓ தோஹா பேங்க். இவருக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பெரிய கரகோஷமே கொடுக்கலாம். ஏன்னா தமிழுக்காக கல்யாண மாலைக்காக தோஹாலேருந்து நேராக இங்கே வந்துட்டு இப்போ திருப்பி நைட் கிளம்புறாரு அவர். முக்கியமாக மிஸ்ஸஸ் மீரா நாகராஜன் கல்யாண மாலையோட இயக்குனர். நான் என்ற வார்த்தைக்கு அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. சமூக அக்கறையின்மையினுடைய வெளிப்பாடு ஒரு ஆறு தொலைந்தது. சமூக அக்கறையின் வெளிப்பாடு ஒரு ஆறை கண்டுபிடித்தது. என்ன ஆறுது இது 10 வருஷத்தில் அப்படின்னு யோஜனை பண்ணுறச்சே புரிஞ்சுது. ஒன்றே ஒன்று தான் ஆறுது, கல்யாணம் ஆறுது. கோவை மாநகரில் நடைபெற்ற கல்யாண மாலையின் அற்புதமான பேச்சரங்கம் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.